அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 30, 2023 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் விஜயகாந்த் உடன் நல்லடக்கம், 72 குண்டுகள் மூலங்க அரசு மரியாதைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு ISO தர சான்று வழங்கியிருக்காங்க. அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாடு மற்றும் பராமரிப்புக்காக ISO தர சான்று வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவிலான சுற்றுச்சூழல் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்டம் 1க்கு ISO 9001 தர மேலாண்மை மற்றும் ISO 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் மேலாண்மை இயக்குனர் பெற்றுக்கொண்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. ISO சான்றளிப்பு அமைப்பான பீரோ வெரிட்டஸ் நிறுவனத்தின் மேலாளர் வின்ஸ்டன் ஐசக் வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜனவரி 1 விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். விண்வெளி ஆய்வுக்கான செயற்கைக்கோளுடன் PSLV C-58 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 1 விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான கவுண்டவுன் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட உள்ளது. விண்வெளியில் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக எக்ஸ்போசாட், அதாவது எக்ஸ்ரே போலோமீட்டர் சேட்டிலைட் என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இதன் மொத்த எடை 469 கிலோகிராம். பூமியில் இருந்து சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளது. இதற்காக போலிக்ஸ், அதாவது எக்ஸ்ரே போலோமீட்டர் மற்றும் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோகிராஃபி ஆகிய 2 சாதனங்கள் அதில் பொருத்தப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஆற்றின் வருந்தார் வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும், தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும்னு தெரிந்து செயல்வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தலைமை தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்கள் அவங்களோட நியமனம், பணி நிபந்தனைகள், பணிக்காலம் இதை பற்றின மசோதாவுக்கு இவங்க ஒப்புதல் வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உலக மக்கள் தொகை நிகழ்வாண்டில் 7.5 கோடி அதிகரிப்புன்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. உலக மக்கள் தொகை இந்த ஆண்டு 7.5 கோடி அதிகரிப்பதாகவும் புத்தாண்டு தினத்தில் 800 கோடியை கடந்துவிடும் எனவும் அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையம் வியாழக்கிழமை தெரிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பிரதமர் மோடி இன்று அயோத்தி பயணம், பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தெரிவிச்சிருக்காங்க. புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் உட்பட பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக அயோத்தி செல்கிறார் பிரதமர்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் 1 மினிட் கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.